அன்பிற்குரிய இறை மக்களே, ஆனந்தா அருளுரை இந்நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைத்த பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியான மண் இல்லாத பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமல் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரியவர்களே, ஒரு நிகழ்வை இவ்வாறாக சொல்வார்கள். கோவிலிலே தண்ணீர், சாதாரண தண்ணீர் தீர்த்தமாக மாறுகிறது. ஒரு உணவு பிரசாதமாக மாறுகிறது. ஆனால் கோவிலுக்கு வருகிற ஒரு மனிதன் எந்த வேறுபாடும் இன்றி அப்படியே செல்கிறான் என்று சொல்வார்கள். அதுதான் நம்முடைய வாழ்வு. நாம் பண்பட்ட நிலங்களாக இருக்க வேண்டிய நாம் பல நிலைகளில் அதை மறந்து விடுகிறோம். இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கிறோம், இயேசு நம்மை, அதாவது நம்முடைய உள்ளத்தை நிலங்களுக்கு ஒப்பிடுகிறார். அவருடைய வார்த்தை, அதாவது இறை வார்த்தையை விதைகளுக்கு ஒப்பிடுகிறார். நல்ல விதைகள் தான் விதைக்கப்படுகிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நம்முடைய உள்ளம் என்பது பல்வேறு வகையான உள்ளங்களாக இருந்து விடுகிறது. சிலருடைய உள்ளம் பாறை நிலமாக இருக்கலாம், சிலருடைய உள்ளம் முச்செடி அடர்ந்த காடாக இருக்கலாம். ஆனால் ஒரு சிலருடைய உள்ளம் மட்டும் நல்ல நிலமாக இருக்கின்ற பொழுது நல்ல விளைச்சலை கொடுக்கிறது. அந்த நல்ல நிலமாக நம்முடைய வாழ்வையும் சரி, நம்முடைய உள்ளத்தையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கடவுளுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அதே லூக்கா நற்செய்தியிலே பார்க்கிறோம், கடவுளுடைய வார்த்தையானது வானதூதரின் வழியாக மரியாவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆதாம் ஏவாளுக்கும் கடவுளுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது, மரியாளுக்கும் கடவுளுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய உள்ளம் என்பது வெவ்வேறாக இருக்கிறது. அதனால் தான் அவர்களுடைய வெவ்வேறு விதமான விளைச்சலை அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய வார்த்தை அவர்களுடைய உள்ளத்திலே விதைக்கப்படுகின்ற பொழுது அதை கடைபிடிக்க முடியாதவர்களாக, அழகைக்கு அடிமைப்பட்டவர்களாக, கடவுளை போன்று தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும், கடவுளை போன்று தங்களுடைய வாழ்வை உருமாற்றி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கடவுளுடைய வார்த்தையை தூக்கி எறிந்து விடுகிறார்கள். அவர்களுடைய முட்புதலான அந்த பாறை நிலமாக இருந்த அவர்களுடைய உள்ளத்திலே கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய கட்டளை விதிக்கப்படுகின்ற பொழுது, விதைக்கப்படுகின்ற பொழுது அது பலன் கொடுக்காமல் போகிறது. ஆனால் அதை அன்னை மரியாவினுடைய வாழ்விலே பார்க்கிறோம். கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை கூறிய பொழுது ஆம் என்று ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் பக்குவப்பட்ட ஒரு நிலம். அவருடைய உள்ளம்தான் பக்குவப்பட்ட ஒரு நிலம். அவருடைய உள்ளத்திலே அந்த விதை விதைத்த பொழுது, கடவுளுடைய வார்த்தை அவருடைய உள்ளத்திலே ஊடுருவிய பொழுது அவர் பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்று நாம் கிறிஸ்தவர்களாக, கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அன்னை மரியாள். நம்மை மீட்டெடுக்க, நம்முடைய பாவத்திலிருந்து, அடிமை நிலையிலிருந்து நம்மை மீட்டெடுக்க கடவுள் தன்மையில் இருந்து விளங்கிய இயேசு கிறிஸ்து மனித உரு எடுத்தார் என்றால் அதுக்கு காரணம் அவர் தன்னுடைய உள்ளத்திலே அந்த இறை வார்த்தையை தாங்கினார், நல்ல விளைச்சலை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை நமக்காக பெற்று கொடுத்தார். நம்முடைய பாவங்களின் கழுவாயாக அவரை நமக்காக அர்ப்பணித்தார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட பல்வேறு நிலைகளில்
நாம் கேட்கின்ற மறையுரையின் வழியாக அல்லது நாம் வாசிக்கின்ற இறைவார்த்தையின் வழியாக, திருவிவிலியத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை நம்முடைய உள்ளத்திலே பொழியப்படுகிறது. ஆனால் அந்த இறை வார்த்தைக்கு நாம் எத்தகைய பங்களிப்பு செய்கிறோம்? அதற்கு நம்முடைய உள்ளம் பக்குவப்பட்டிருக்கிறதா? மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆனால் நம்மையே நாம் உழுது நம்முடைய உள்ளத்தை மனமாற்றி கடவுளுடைய இறைவார்த்தை நம்முடைய உள்ளத்தையே மாற்றி கடவுளுடைய இறை வார்த்தை வளர்ந்தோங்கக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை மாற்றிக்கொள்கின்ற பொழுது விளைச்சல் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற முடியும். இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவினுடைய வார்த்தையை தங்களுடைய உள்ளத்திலே விதைத்தார்கள். அதனால்தான் அவர்களால் பலன் கொடுக்க முடிந்தது. உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார்கள். இன்று நமக்கும் இறைவார்த்தை கொடுக்கப்படுகின்றது. முடங்கி போவதற்காக அல்ல, அல்லது இறைவார்த்தையை தூக்கி ஒரு ஓரத்திலே வைத்துவிட்டு நம்முடைய அன்றாட வேலையை பார்த்து கொண்டே செல்வதற்காக அல்ல, மாறாக பலன் கொடுக்க, பக்குவப்பட்ட உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்ள. எப்பொழுது நாம் அந்த பக்குவப்பட்ட உள்ளத்தை அந்த பக்குவப்பட்ட உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது அந்த இறைவார்த்தை முளைக்க தொடங்குகிறது. மிக பெரிய செடியாக மரமாக வளரத் தொடங்குகிறது. கனியாக நாம் பிறருக்கு கொடுக்க முடியும். கடவுளுடைய வார்த்தை ஒரு நாளும் நமக்கு அழிவை தராது, மாறாக நல்வாழ்வை கொடுக்கக்கூடியது. அந்த இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வோம். பன்மடங்காக, 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பலன் கொடுக்கக்கூடியவர்களாக, கடவுளை மாட்சிப்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம். கடவுள் நம்மை தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.